நல்லா புடுறா மனோ, விழுந்துற போது. இது உனக்கே ஓவரா தெரியலையா? ஏன் அர்ஜுனுக்காக கோலம் போட்டா சரி, ஓகே. இதென்ன கல்யாண வீடா? வாழை மரம்லாம் கட்டுற? ஏன் கல்யாண வீட்டுலதான் வாழை மரம் தோரணம்லாம் கட்டணுமா என்ன? எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பவும் இதெல்லாம் செய்யலாம். என்ன நீ அர்ஜுன் வர்றதையே பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் தான், யார் இல்லன்னு சொன்னா? அர்ஜுன் என்ன சும்மாவா வரான்? அமெரிக்காக்கு போய் படிச்சுட்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து சாதனை பண்ணிட்டு வரான். அந்த சாதனைக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான் இந்த ஏற்பாடு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் திரும்பி வர்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். போதுமா? முடிஞ்சிச்சு. சரி வாங்க போலாம். பாட்டி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன மேடம் ட்ரெஸ் பண்ண போறீங்க? டொண்டோடேங், இத கட்டிக்கோ. உனக்காக தான் இத வாங்கினேன். நாளைக்கு அர்ஜுன் வரப்போ இத கட்டிக்கோ. வேணாம் பாட்டி. ஏன்? அது வந்து எப்படி சொல்றது? ஏன் இந்த புடவை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அர்ஜுனுக்கு பிடிக்காதே. இல்ல, அர்ஜுனுக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லோ கலர்ல ஆல்ரெடி ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாத்தீங்களா பாட்டி, நீங்க எடுத்து தர புடவையை விட அர்ஜுனுக்கு பிடிச்ச கலர் புடவையை தான் கட்டுவாளாம். நீங்க வேணா பாருங்க பாட்டி, அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் உங்களையே கண்டுக்க மாட்டா. சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு எப்பவுமே பாட்டி தான் ஸ்பெஷல். அப்படின்னா அர்ஜுன் என்ன சூப்பர் ஸ்பெஷலா? உன் முகத்துல இருக்க பிரகாசமே சொல்லுது உன் மனசுல இருக்க சந்தோஷத்தை. இவ்ளோ வருஷமா நீ காத்துட்டு இருந்தது இதுக்காக தானே? அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமா பாரு, நீ இதை விட அதிக சந்தோஷத்தோட இருப்ப.